பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம். சும்மாவா வந்தது சுதந்திரம் என்பது, சும்மாவா வந்தது. முதலாம் ஆங்கிலேய மராட்டிய போரினால் ஏற்பட்ட விளைவுகள் என்ன என்று அந்த வரலாற்றின் பக்கங்களில் பதிவாகியிருப்பதை அறிந்து கொள்ளும் ஆவலில் என்னிடம் கேட்டான் சிறுவன் சிவா. பேஷ்வா பதவியில் அமர ஆசைப்பட்ட ரகுநாத ராவ் குறித்தும் அப்போது ஏற்பட்ட போர் குறித்தும் அவனுக்கு சொன்னேன். பேஷ்வா கட்டுப்பாட்டில் இருந்த மராத்திய கூட்டமைப்பு பல பகுதிகளாக பிரிந்த போதும் முக்கியமாக 5 சுதந்திரமான ராஜ்யங்களாக பிரிந்தன. புனேயில் பேஷ்வா, படோதாவில் கெய்க்வாட், நாக்பூரில் போஸ்லே, இந்தோரில் ஹோல்கர், குவாலியரில் சிந்தியா என முக்கியமான 5 சுதந்திர மராட்டிய ராஜ்யங்களாக பிரிந்திருந்தன. இவர்கள் தங்களுக்குள் ஒருவரை ஒருவர் அடிக்கடி விரோத பாங்குடன் எதிர்த்து கொண்டார்கள். மராட்டியர்களுக்கு இடையே இருந்த இந்த மோதல்களை பிரிட்டிஷார் நன்கு பயன்படுத்தி கொண்டு தங்கள் எல்லைகளை விரிவுபடுத்தி கொண்டார்கள் என்று சொன்னேன் அல்லவா? அதற்கு முதற் புள்ளியாக அமைந்த போர்தான் முதலாம் ஆங்கிலேய மராட்டிய போர். 1775 முதல் தொடங்கி சிறிது சிறிதாய் நடந்த போர் அது. மராட்டிய கூட்டமைப்பின் தலைமை பதவிக்கு அமர ஆசைப்பட்ட ரகுநாத ராவுக்கு ஆதரவு கொடுத்தார்கள் ஆங்கிலேயர்கள். இதனால் ஆங்கிலேயருக்கும் மராட்டிய கூட்டமைப்புக்கும் இடையே கிட்டத்தட்ட 7 ஆண்டுகள் போர் நடந்தது. ஆனால் பேஷ்வா பதவிக்கு ஆசைப்பட்ட ரகுநாத ராவும் சாதாரணமானவன் அல்ல. பாஜிராவின் மகனான அவன் 1753, 1755களில் வடக்கே ஜாட் மக்களோடு ஒப்பந்தம் செய்து கொண்டு முகலாயர் ஆட்சியில் இருந்த மதுரா, பிருந்தாவன், கயா, குருக்ஷேத்திரம் உட்பட இந்துக்களின் புனித நகரங்களை கைப்பற்றியவன். முகலாய அரசன் அகமது ஷாவை கைது செய்து ஆலம்கீரை தில்லி அரசனாக்கி மராட்டியரின் கைப்பாவையாக்கியவன். ஆனால் போதாத நேரம் பேஷ்வா இளைய மாதவராவின் கீழ் பணியாற்றிய ரகுநாத ராவ் ஹைதராபாத் நிசாமுடன் கூட்டுச் சேர்ந்து இளைய மாதவராவை ஒழித்துவிட்டு தானே பேஷ்வா பதவியில் அமர வேண்டும் என்று திட்டமிட்டான். அவனது திட்டமறிந்த மராட்டிய கூட்டமைப்பினர் அவனை கைது செய்து வீட்டுச் சிறையில் அடைத்தார்கள். 1772 முதலாம் மாதவராவ் காலமானான். அதன்பின் பேஷ்வா பதவியேற்றான் நாராயணராவ். ரகுநாத ராவ் கட்டளைப்படி நாராயணராவ் கொல்லப்பட அடுத்த பேஷ்வா யார் என்ற உரிமை பிரச்சனை தலை தூக்கியது. அப்போது தலையிட்டார்கள் ஆங்கிலேயர். ரகுநாத ராவ் பேஷ்வா என நியமிக்கப்பட்டான். ஆனால் அவனது அதிகாரத்துக்கு புனேயின் நானா ஃபட்னவிஸ் தலைமையில் கூட்டமைப்பின் ஒரு தரப்பில் எதிர்ப்பு எழுந்தது. அந்த குழு நாராயணராவின் மறைவிற்கு பின் அவனது மனைவி கங்காபாய்க்கு பிறந்த குழந்தை 2ஆம் மாதவராவை பேஷ்வா என அங்கீகரித்தது. 2ஆம் மாதவராவ் தலைமையில் ஆட்சிக்குழு அமைக்கப்பட்டது. அந்த நேரம் ரகுநாத ராவ் பிரிட்டிஷாருடன் ஓர் உடன்படிக்கை செய்து கொண்டான். அதன்படி தானே வசாய், சஷ்டி நகரங்களை பிரிட்டானியர் வசம் ஒப்படைக்க வேண்டும். அதற்கு பிரதிபலனாக ரகுநாத ராவ் பேஷ்வா பதவியில் நியமிக்கப்படுவார் என்று முடிவானது. 1775 ஆங்கிலேயருக்கும் ரகுநாத ராவுக்கும் இடையே நடந்த சூரத் ஒப்பந்தத்தை கல்கத்தா பிரிட்டிஷ் கவுன்சில் ஏற்றுக்கொள்ளவில்லை. அது புனேயின் நானா ஃபட்னவிஸ் தரப்புடன்
சமாதான பேச்சு நடத்த கர்னல் ஆப்டனை அனுப்பியது. 1776 கல்கத்தா பிரிட்டிஷ் கவுன்சில் கர்னல் ஆப்டனுக்கும் புனேயின் நானா ஃபட்னவிஸ் அரசுக்கும் இடையே புரந்தர் ஒப்பந்தம் கையெழுத்தானது. அதாவது பிரிட்டிஷாரே இரு பிரிவாக நின்று மராட்டியர்களுக்கிடையே இரு ஒப்பந்தங்களை செய்து குழப்பிவிட்டார்கள். பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் கேட்டீர்கள். போரிலே இறங்கிவிட்டால் இன்னல் சூழும் தெரியும். பெற்ற தாய் பசித்திருப்பாள், பிள்ளைக்கது புரியும். அன்னையர்க்கு அன்னையார பாரதியின் துயர் துடைக்க அன்னை தானை அழித்துக் கொண்டோர் எத்தனையோ எத்தனை. படைப்பு சென்னை வானொலி நிலையம்.